ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்டர் கில்லர் எபிசோட் 14 தான். ஸோ இப்போ தான் ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ஃபைட்டு நீங்கள் எதிர்பார்க்கறத விட வேற லெவலில் போகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட்ஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஒண்டி தான் கேட்குது. அக்கா அக்கா, நான் வந்து உங்கள் ஃபோட்டோவில் பார்த்தேன், ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்களாம் யாரு? உங்களோட பாய் ஃப்ரெண்டா என்ன? இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எனக்கு யாருமே பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. அப்போனா நீங்க உருவாக்க கூடாதா? அதுல நடுவுல ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப அழகா இருக்கான், அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான், ரொம்ப டாலா இருக்கான், அவனை உங்களோட பாய் ஃப்ரெண்டா மாத்திக்கோங்க. அதே மாதிரி உங்க எல்லாரு கூடயும் உட்காந்து சாக்கர் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. 3 வருஷங்க அப்புறம் நம்ம எல்லாருமே சாக்கர் பார்த்துக்கினே நம்ம எல்லாருமே இந்தியாவுக்கு சீர் பண்ணலாம். அங்க கொரியான்னு இருக்கும், நம்ம இந்தியான்னு பார்க்கிறோம், வேற எதுவும் இல்ல. நீ வந்து கவலையப்படாதடா, அக்கா இருக்கேன், அக்கா உனக்காகவே ட்ரிப்புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்றேன், நீ வந்து கவலையப்படாத, ஓகேவா? இல்லக்கா, இந்த மாதிரி என்னால முடியாது, நான் ஃபிளைட்ல எல்லாம் போற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல, என்னால எத்தனை நாள் தாங்க முடியும்னு கூட என்னால சொல்ல முடியல, எனக்கு ஃபிளைட்ல போகணும், அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்ல. அடே முட்டாள், நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, அக்கா நான் இருக்கேன். டாக்டர் வந்து ஒரு புது மெடிசனை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது இருக்கிற வரைக்கும் நீ கவலையப்பட தேவையில்ல, ஏன்னா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு, கண்டிப்பா நீ வந்து குணமாயிடுவ. இப்படிலாம் நீ லூசு மாதிரி பேசாத, ஓகேவா? நம்ம எல்லாருமே மேட்சை ஒன்னா பார்க்கலாம், அதனால நீ அப்படிலாம் பேசாத. இந்த பையனோட நிலைமையும் காட்டுறாங்க, அந்த பையனோட நிலைமையும் ஒரு மாதிரி மோசமா தான் இருக்கு. இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த விஷயம், அதாவது கையை உடைச்சிருப்பான்ல அந்த இடத்துல. அப்பதான் அந்த சின்ன பையன் கால் பண்ணிருப்பான், அந்த வலியை மச்சுக்கின்னு அப்படியே இவன் நடிச்சுக்கினே பேசுறா. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து பீட்டர் கிட்ட சொல்லியிருப்பால நீ கிளாக் டவருக்கு போகணும்னு. அதெல்லாம் அவ யோசிச்சு பாக்குறா, என் கிட்ட வேற வழி இல்ல, என் தம்பியை காப்பாத்தணும்னா இதெல்லாம் நான் பண்ண வேண்டியதான். இந்த சைடு நம்ம பீட்டரை காட்டுறாங்க. பீட்டரும் அந்த யார்டை நோக்கி தான் போயின்னு இருக்கான். அந்த பார்க்கு கிட்ட இருக்கிற கிளாக் டவர் அங்க வந்துட்டான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த பொண்ணு சொல்லிருப்பால, நீ வந்து பாரு கிட்ட இருக்கிற அந்த லாபி கிட்ட தான் நீ போகணும், ஹாஸ்பிட்டல்லையும் இன்னொன்னு இருக்கும், அங்க வந்து நீ போக கூடாது. இப்படி சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே அவ யோசிச்சு பாக்குறா. இந்த சைடு அவ ரொம்ப கவலையில இருக்கா. ஏன்னா எங்க பார்த்தாலும் நெத்தாலியனோட அடியாளுங்களா தான் இருக்காங்க. ஒரு எத்துலயும் பி ரேங்க், ஏ ரேங்க், இந்த மாதிரி பெரிய பெரிய அடியாளுங்க. அதுவும் ஆனா எனக்கு இன்னமும் புரியல, இந்த நெத்தாலியன் அவன் இந்த உண்மையை கண்டுபிடிச்சானா அவ்வளவுதான். ஏன்னா நான் தப்பிக்கும் போது இந்த கிம்மை தாங்க பார்த்தேன், பீட்டரை நான் பார்க்கவே இல்லை. இந்த கிம் இவன் வந்து திடீர்னு தான் வந்தான், பீட்டர் எங்க போனானே தெரியல. ஆனா நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே உன் மேல டவுட் பட்டுனே தான் இருந்தேன். இருந்தாலும் நீ தான் ஒரே ஒருத்தன் என் பக்கத்துல வந்து ஒன்னா உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ட. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் கிடைச்சது. இந்த மாதிரி யாருமே என் கூட பழகுனதுல, யாருமே என் கூட பண்ணதும் இல்ல. நீ தான் எப்பயுமே என் கூட இருந்திருக்க. அது ஒரு மாதிரி எனக்கு நல்ல ஃபீலிங்கை குத்துது. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணதே இல்லை தெரியுமா? ஆனா உன்னை பார்க்கும்போது நீ வந்து ஒரு நல்ல ஆளா தான் இருக்க, நீ ஒரு கெட்டவனே இல்ல. நான் உன்ன மாதிரி ஒத்துன எனக்கு வந்து மாட்டி விடணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல. ஆனா என்ன பண்றது, நேரம் தான். நெக்ஸ்ட் சீன்ல நெத்தாலியனும் அங்க வெயிட் பண்ண இருக்கான். ஏன்னா 2 மணி ஆயிடுச்சு. அம்மா என்ன ஆச்சு, அந்த பீட்டர் வந்தானா? நெத்தாலியன் இப்படி அந்த பொண்ணு கிட்ட மிரட்டி கேட்கறானா போன் வழியா. அங்க அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ உண்மையே சொல்றா, மன்னிச்சிருங்க, நான் வந்து என்ன பண்றது, அன்னைக்கு நீங்க இப்படி பயமுத்துனீங்க, என்னோட தம்பியை நீங்க கொன்றுவீங்கன்னு, அதே மாதிரி அந்த மெடிசனையும் நீங்க தர மாட்டீங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் வந்து இப்படி சொன்னேன். உண்மை என்னன்னா அன்னைக்கு வந்து நான் தப்பிச்சேன், அது உண்மைதான். ஆனா நான் வந்து பீட்டரை பார்க்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் பீட்டரை பார்த்தது அந்த புக் ஸ்டோர்ல ஒண்டிதான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல, அதனால ஒண்டிதான் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், வேற எதுவும் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு. மிஸ் யூனா, நான் வந்து உன்கிட்ட என்ன சொன்னேன், உன்கிட்ட ஒரு சின்ன வேலையை கொடுத்தேன், அதை கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியல. இல்ல எனக்கு வந்து வேறமா ட்ரைனிங் பண்றதும் கிளீன் பண்றதும் இந்த மாதிரி வேலை ஒண்டிதான் வரும். அதான் மிஸ் யூனா, இந்த மாதிரி இந்த ஒரு வேலையை கூட உன்னால பண்ண முடியல. எனக்கு இங்க பீட்டர் வேணும், புரியுதா? பீட்டரை மரியாதையை இங்க கொண்டு வர வழியை பாரு, இல்ல உன்னோட தம்பியும் சரி உன்னையும் சரி கொன்னுருவேன். அங்க யூனாக்கும் தெரிஞ்சு போயிது பீட்டர் வரமாட்டானு, என்னை மன்னிச்சிரு, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி யோசிக்கும் போதே அங்க பயங்கரமா அலாரம் அடிக்குது. யாரோ ஒருத்தங்க ஃபயர் அலாரம் அதை ஆன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதனால எல்லாருமே அங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அப்படியே அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்களா. அங்க இருக்கிற ஏ ரேங்க், பி ரேங்க், ஏன் நம்ம ஆளுங்க அங்க குண்டு பையனும் ஒல்லி பையனும் அப்படி ஓடுறாங்க. அடே நீ என்னடா பண்ற, நீ ஒன்னும் பேஷண்ட் இல்ல, பேஷண்டா நடிக்க சொன்னாங்க, பேஷண்டா நீ மாறிட்டியா என்ன? ஆமா இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, இதை வரை நீ கேட்டுன்னு இருக்க, இப்போ ஓடுறா இல்லன்னா பிரச்சனை. சீன்ல எல்லாருமே அங்க எட்டி பாக்குறாங்க. அங்க எந்த விதமான ஃபயரும் இல்ல, இது எல்லாமே சும்மா தான். யாரோ ஒருத்தங்க சும்மா இதெல்லாம் ஆன் பண்ணிருக்காங்க. அங்க எல்லாருமே ஒரே ஒரு இடத்துல பாக்குறாங்க. அங்க பீட்டரும் வரான். பீட்டரை வேணும்ட்டே யூனா வந்து அந்த பார்க்ல இருக்க யார்டுக்கு அனுப்பியிருக்கா. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க போனா பீட்டர் சாக மாட்டால. பீட்டர் இப்ப டைரக்டா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த லாபிக்கே வந்துட்டான். ஆமா யூனா, நீ வந்து எதுக்கு அழுவுற? நீ சொன்ன மாதிரியே நான் வந்து இங்க வந்துட்டேன். அடே நீ வந்து ஏன்டா இங்க வந்த? ப்ராமிஸ் பண்ண உன்னை நான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன், நான் வந்துட்டேன் இங்க. அங்க மைக் வழியா அங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றான். இங்க இருக்கிற எல்லாருமே
டாக்டர்ஸும் இல்ல பேஷண்ட்டும் இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எல்லாருமே கில்லர்ஸ் தான். அதாவது நீங்க எதுக்கு தெரியுமா இங்க வந்திருக்கீங்க? நீங்க வந்து கொலை பண்ண வேண்டியது அது என்னதான். இதை பாக்குற நெத்தாலியனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொன்ன? நானா? அதாவது பீட்டரை தான் அவன் நான் சொல்றான். உன்னை கொலை பண்றதுக்கு இத்தனை பேரா? ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. நான் இங்க இருக்கிற எல்லாருமே ப்ரொஃபஷனலான கில்லர்ஸ். அதுவும் 16 வயசுலயே ஒரு கில்லரா மாறினவங்க. நினைக்கிற மாதிரி இவங்க ஒன்றும் சாதாரணமானவங்க இல்ல. சின்ன வயசுலயே ஆளுங்களை போட்டு தள்ளவங்க. சின்ன வயசுல ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிருக்காங்க. ட்ரக் ஸ்மக்லிங்கு, ஏன் ஏகப்பட்ட ஆளுங்க இங்க சர்வே ஆகி தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு 100 பேரை நான் தேத்தினேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த 100 பேர் இங்க வந்திருக்காங்க. இந்த கில்லர்ஸ் எல்லாரையும் உன்னால போட்டு தள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கலையா? உன்னை பார்த்து சொன்ன உனக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்குன்னு. இருந்தாலும் நீ ஒரு டைகரோட குட்டி தான், புரியுதா? அதனால அவளைக்கும் இவங்க கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீ இன்னமும் வளரல. அதே மாதிரி இப்போ டைம் இருக்கு. நீ வந்து எதுக்கு உன்னோட ஃப்ரெண்டு யூனாவை காப்பாத்த ட்ரை பண்ற? எங்க கூட சேர்ந்துடலாம்ல. நான் அதுக்கெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. இப்போவும் சொல்றேன் உனக்கு டைம் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஹைனா கூட்டம். உங்ககிட்ட உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. அங்க ஒரு 2 பேரும் தாக்க வராங்க. இவங்க 2 பேருமே பி ரேங்க் கில்லர்ஸ். அங்க வரும்போதே அந்த மொட்டை என்ன சொல்றான்? பாவம் பைத்தியக்காரன், சாக போறான் சீக்கிரமாவே. ஆனா நம்ம ஆளை பத்தி தான் தெரியும்ல. அவங்க வந்து குதிக்கிற அடுத்த செகண்டே நம்ம ஆளு அவன் ஒரு பெண்ணை வச்சுருப்பால. அந்த பெண்ணை வச்சு சும்மா சஜக்குன்னு அங்க குத்தி அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறான். அதுவும் பார்க்காமலே. இதெல்லாம் பாக்குற நெத்தாலியன் ரொம்ப ஆச்சரியமாகறான். பரவாயில்லையே, நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது நீ பார்க்காமலேயே அவங்க 2 பேரையும் வானத்திலேயே அப்படியே போட்டு தள்ளியிருக்க. அதுவும் ஒரு பெண்ணை வச்சு. நீ என்ன சொன்ன? என்ன டைகரோட குட்டின்னு நீ சொன்னல. இப்போ நீ என்ன அப்படிதான் பாக்குறியா? சரி, என்ன ஆரம்பிக்கலாமா? ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோட்ஸும் மற்ற எபிசோட்ஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட கில்லர்ஸ் இருக்காங்க. உங்க எல்லாரு கூடயும் ஆளு சண்டை போட போறான். அதுக்கும் மேலே அந்த நெத்தாலியன் அவன் கூடயும் சண்டை போடணும். அதுதான் சீசன் 1ஓட எண்டே. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. சரி, ஏதோ ஒன்று நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.